தெரியும் 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 பா 2 பேர் பார்த்தியா லுக்கு குத்துமுன்னே வாஷ் இல்லாத அப்படின்னு பார்த்துருந்தது கரெக்டாக மாப்பிள்ளைய பொண்ணு பார்த்துருந்தேன். இங்கே அந்த அளவுக்கு ரன்னு பொண்ணுமே என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கேம் பண்ணலான்ட்டு வச்சா எல்லாம் சொல்லிட்டு கல் கையில் வச்சுன்னு கல் ஆடின்னு ஆடின்னு இருக்காங்க. ஃப்ரெண்டும் தம்பி கல்யாணம் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கோல் வச்சுருக்காங்க. தம்பி கல்யாணம் இங்கே எப்பப்பா கல்யாணம் அப்படின்னு காட்பாடி ரீச் ஆகிட்டான். இப்போ வெளியவே பார்த்துட்டு இருக்காங்க. ஃபுல்லு வெளியே வந்து எங்கள் அப்புறம் லைனாக படுத்துட்டு இருக்கிறது காட்டு பக்கத்தில் ஒரு பையா உட்காந்துருந்தாரா. அவர் தூங்கி நிற்கிறாரு. ஹாய் ப்ரோ அப்படின்னு இருக்கேன். அவர் தூக்க கண்ணெல்லாம் சிமிட்டி எங்கடா இது பாம்பு கண்ணுக்கு தெரிய மாட்டேது உந்த கீழே பெண்டல் கிண்டலாக போட்டு நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு போலங்க நல்லா போட்டுன்னு இருக்காங்க. இங்கே நம்ம மக்கள் பாருங்கள் இன்னும் தூங்கினே இருக்காங்க. ஏன் சொல்லுங்கள் நைட் ஃபுல்லு காலையில் முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான். கோவில் வெளில வீடியோ பண்ண விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியவே வீடியோ அப்பா கிஃப்ட் வாங்கலாம் சொல்லிட்டு கிஃப்ட் கடைக்கு வந்துட்டு நாங்கள் போய் பார்த்தா தேங்காய் பண்ணிருந்தாங்களா. சரினா நோ டகான்னு போட்டு வீட்டுக்கு போகலாம் சொல்லி போய் தண்ணி ஊற்றின்னு வர கேப்பில் எண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டு எடுத்து போயிட்டு இது ஒன்று கை காமிச்சு கொடுத்து மாப்பிள்ளையா. ஹே பிரபு எப்படிரா குஸ்டனா மேலே வருது அப்படின்னு பார்த்து நான் பிள்ளைன்னு ஏறி இருந்து பேண்ட் டைட்டாக இருக்குது என்னால் முடியாது பேண்ட்டு கிழிஞ்சிடும் சொல்லிட்டு இதோ மாப்பிள்ளையோட அண்ணா ஃப்ரெண்டு சொன்னல நின்று இருக்கா பாருங்க ஒயிட் கலர் ஷர்ட்டு. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சேஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனலுக்கு நம்ம என்னோட இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம டே 366 இன்றைக்கி நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ண இருக்கோம்னா வேலூரில் தான் இருக்கோம். போயிட்டு அப்புறமா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு கங்கை கோயிலுக்கு போகலாம் கோல்டன் டெம்பிள். வாங்க ஃபஸ்ட்டு போய் டீ குடிக்கலாம். தூக்கமாக வருது சொல்லிருக்கேன்னா ஒரு நம்ம அண்ணா கடையில் ஃபைனலி நம்ம காட்பாடி ரீச் ஆகிட்டோம். இப்போ இங்கேருந்து எங்கே போகிறது அப்படியே வெளியே போகலான்னு வெளியே வந்து பார்த்தா பிளாட்ஃபார்ம் போது 10 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியவே பார்த்துட்டு இருக்காங்க. ஃபுல்லு வெளியே வந்து எங்கள் அப்புறம் லைனாக படுத்துட்டு இருக்கிறது காற்று ஓட்டமாக. இங்கே வந்து வெளியே எல்லாம் ஆட்டோ எங்கே போகணுன்னு கேட்டாங்க. நாங்கள் பஸ்ஸில் போகிறோம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பஸ்ஸில் வந்து இங்கே வேலூர் புது பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து மூளை கேட்டுன்னு ஒரு ஊர் இருக்காங்க போனோம். அப்படியே பக்கத்தில் ஒரு பையா உட்காந்துருந்தாரா. அவர் தூங்கி நிற்கிறாரு. ஹாய் ப்ரோ அப்படின்னு இருக்கேன். என்ன இது அவர் தூக்க கண்ணெல்லாம் சிமிட்டிக்குன்னு ஒரு மாதிரி பார்த்துன்னு இருந்தார். எனக்கா சிரிப்பு நான் சிரிப்பு. ஒரு வழியா மூளை கேட்டு வந்து ரீச் ஆகிட்டேன்ப்பா. இங்கே வந்து வீடு எங்கே இருக்குன்னு தெரியலையா. என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறேன் சொல்லிட்டு லொக்கேஷன் அப்போ வச்சுக்கலாம். லொக்கேஷனில் பார்த்தா இங்கேருந்து கிட்ட தான் இருக்குது. அப்படியே நடந்து அந்த வீட்டுக்கிட்ட வந்தோம். சும்மா பெண்டல் கிண்டலாக போட்டு நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு போலங்க நல்லா போட்டுன்னு இருக்காங்க. நம்ம தான் நினச்சிக்கணும் அப்படி. அதுக்கப்புறம் வீடு வெளியே செம்மையாக இருக்குப்பா. அப்படிக்கா வீடு எப்படிக்காலாம் பார்த்தா வயல் அந்த சைடு ஜாகா இருக்குது அதெல்லாம் அவங்களுக்கு தான். அப்படிக்கா ஸ்ட்ரைட்டாக போனால் கிணறு இருக்கா. சரி அப்பமா போகலாம் சொல்லி மக்கள் பாருங்கள் இன்னும் தூங்கினே இருக்காங்க. ஏன் சொல்லுங்கள் நைட் ஃபுல்லு ட்ரெயின் ரஷ்ஷு நிற்கிறதுக்கு கூட ஜாகா இல்லை பாவம். எல்லாம் மேலே கீழே தள்ளியும் கீழே நின்றுந்தோம். அதனால தூங்கினே இருக்காங்க எல்லாம். காலையில் முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான். இப்படி நாங்களே நேரடியாக மாட்டை பார்த்துக்கிறதால மாட்டுக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனையானாலும் உடனே கண்ணில் பட்டுடும். இந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காற்று ஏறி. ஹாய் மச்சஸ் இங்கே பார்த்துக்கலாம் நம்ம பசங்களாம் எதாவது தானே இருக்காங்கோ. என்ன இப்போ 10 மணி இருந்ததெல்லாம் பாப்பா கிச்சடி பாப்பா நீ ஆயிடுச்சு நீ போ நான் சாமி நம்ம என்ன 10 மணி இருந்தது எங்க அங்கே ஆப்போசிட்டில் அங்கே நான் இங்கே தெருவில் இங்கே ஒரு கல்யாணமா நானும் கல்யாணம் தான் வந்துடுறேன் எங்கள் அந்த பக்கம் எங்கள் தெருவில் தம்பி என்ன பேர் கோகுல் எல்லாம் இது ஓலை கட் பண்ணியிருக்கோங்கப்பா கல்யாணத்துக்கு சப்பரா போகிறதுக்கு. சரி வாங்க நான் அங்கேருந்து வந்து பெட்டாகிட்டே வந்துட்டேன். மேலே என்ன ஆகுதுன்னு தெரில. அப்புறமா நான் பசங்களாம் தூங்கின்னு இருக்காங்க. எல்லாத்து மேலே போயிட்டு வரலாம். ஓகே அப்புறம் அங்கேருந்து வந்த முன்னே எல்லா பசங்களும் ரிலேட் இருக்காங்க. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்புங்கடா கோல்டன். ஹாய் மச்சஸ் ஃபைனலி நம்ம கோல்டன் டெம்பிளுக்கு கோல்டு கலரில் துணி போட்டு போயிட்டாங்க. வாங்க போகலாம். அதுக்கப்புறம் நம்ம மக்கள் சாப்பிட்டு நல்லா போயிருக்காங்க. இன்னொரு போய் கம்மிடுவாங்க. கோவில் வெளில வீடியோ பண்ண விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியவே வீடியோ பண்ணிட்டு ஆச்சு. ஏன்னா உள்ளே போனோடனே ஃபோன்லாம் பிடிங்கி வச்சுக்கிறாங்க. அப்புறம் ஃபோன் அலோ இல்லை எதுவுமே அலோ இல்லைப்பா. ஃபோன் இப்போ எங்கள் கொடுத்து தான் போகணுமே. செருப்பு ஃபோன்லாம் எங்களுக்கு
பண்ணிட்டு ஒரு 1 hour ஆறாமல் ஃபோன் இல்லாமல் ஃப்ரீயாக ஃப்ரெண்டுக்கு ஜாலியாக போயிடலாம். ஓகே, நான் உள்ளே போய் வீடியோ பண்ணலான்னு நினச்சேன். வீடியோ அப்புறம் இங்கே 2 பேர் போய் செருப்பு வைங்க, அப்படிக்கா 2 பேர் போய் ஃபோன் வச்சுட்டு வரோம் சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டை ஃபோன் வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்படிக்கா போயிட்டோம். எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா. கோயில் போயிட்டு வெளியே வந்துமே ஃபோன் அளவு இல்லைன்ட்டாங்க. அது உள்ளே போய் வீடியோ பண்ண முடியல. அப்புறம் வெளியே போனோம். மக்கள் சேவை பார்த்தீங்களா? தெரியும் 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 தெரியும். இது தெரியாது. என்ன தெரியாது? டூப்ளிகேட்னு. ஹவு மச்? 100 ரூபாய். 20 ரூபா வாங்கிக்கணும். எங்கள் ஃப்ரெண்டு அப்படிக்கா சாக்ஸ் எடுக்கணும்னு போனோன்னா அந்த கேப்பில் குஞ்சலாக இருக்குது, ஒரு ரீல்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வானம் ஃபிலிமில் சிம்புது ஒரு காமெடி வரும் தெரியுமா, அந்த ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். மச்சான் டேய் வாடா சீக்கிரம் போலாம். டேய் ஒரு சாக்ஸ் எடுத்து 2 hour பண்ணிடுறாங்கப்பா. அங்கே நம்ம இங்கே தான் கோயிலுக்கு வந்துடுறோம், தெரியும் இல்லையா? ஏய் ஜல்தி ஜல்தி பேக் கரோ. ஆனால் கெட்ட நம்ம ஓ மை காட், வெயிட் சாக்ஸ் ஆல்ரெடி ஃபுல் கால் வாஷ் அவுட் எடுத்து சொல்லிட்டு பேசலாம். ஸ்ரீ நாராயணி பவான் அங்கே சாப்பிட்லான்னு இருந்தோம். வீட்டுக்கு போனால் அங்கேயே சாப்பாடு ரெடியாக இருக்கும் சொல்லிட்டு அப்பா கிஃப்ட் வாங்கலாம் சொல்லிட்டு கிஃப்ட் கடைக்கு வந்துட்டு இருந்தாங்க. நான் நாங்கள் உட்காந்து இந்த கால் வலிக்குதுண்டேன். இங்கே பாருங்க நம்ம ஸ்கூல் பசங்களாக இருக்கிறது. ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய் ஹாய். இங்கே தான் படிச்சுன்னு இருக்குதா? ஆமாம் ப்ரோ. என்ன படிக்கிறீங்க? +2. ஐயோ பஸ் இருங்க. ஹாய் மச்சி. இருக்கிறது ப்ரோ உங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சா? எத்தனை மணிக்கு முடியுது? 1 மணிக்கு. எத்தனை படிக்கிறீங்களா? +2. ப்ரோ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டா, ஹவு மெனி கண்ட்ரீஸ் தேர் இன் இந்தியா? சொல்லுங்க டக்குன்னு. இப்போதான் ஸ்கூல் பசங்களாம் பாஸ் ஆனாங்க. எங்கே பாருங்க நம்ம பசங்களாம் நின்று இருக்காங்க. சந்தோ பிரைவேட் ஸ்கூலுக்கு இது, பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு இது, பிரைவேட் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை. அப்புறம் நம்ம அண்ணா ஃபோன் பண்ணி ஒரு ஸ்டாப் பின்னாலே இறங்குன்னு சொல்லியிருந்து சௌட்ரி கிட்ட. அப்புறமா தான் பார்த்தா தெரியுது உள்ளே போய் பார்த்தா தேங்காய் பண்ணிருந்தாங்களா. சரினா நோ டக்கா டக்கான்னு போட்டு வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு பட்டுன்னு போட்டு வீட்டுக்கு கிளம்பணும். அங்கே சௌட்ரியில் தேங்காய்லாம் போட்டு எங்கே நந்தன் போயிருந்தோமா, இங்கே தான் அளவுக்கு நந்தன் போட்டுமே என்ன பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு கேம் பண்ணலான்ட்டு வச்சா எல்லாம் சொல்லிட்டு கல் கையில் வச்சுன்னு கல் எடுத்து அடியில் வரலாம் சொல்லிட்டு போயின்னு இருக்கு. இங்கே பாருங்க ஆல்ரெடி கல் தூக்கி போட்டு பின்னால் இருக்கு. அவனுதான் சீட்டே நானு. அங்கே ஆட்ட ஆடிட்டு வந்து இந்த பசி வேற வா கரெக்டாக வந்தோம்னே சாப்பிட்டு ஹாய் மச்சீஸ் ரொம்ப சாப்பிட்டாச்சு இல்லையா? இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் பாருங்க. வாங்க கிணறுக்கு போகலாம். என் ஃப்ரெண்டு அங்கே ஊரில் கிணறு எப்படி இருக்குது, அங்கே வரும் தண்ணியெல்லாம் ஃபுல்லு கீழே போயிட்டு இருந்தா சொல்லின்னு இருக்காங்களா. குச்சிட்டா மேலே எப்படி ஏறி வருதுன்னு வர தெரில. அங்கே போய் பார்க்கலாம். குச்சிட்டு ஏறி வர மாதிரி ஆச்சுன்னா குதிக்கலாம், அப்படின்லாம் அங்கே சும்மா வீடியோ பண்ணி வரலாம். அவ்வளோ தான், வேறு எதாவது பண்ண முடியாது. ஓகே போய் ரொம்ப சாப்பிட்டு சாம்பார் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஹாய் மக்கள். ஹே பிரபு எப்படிரா குஸ்டனா மேலே வருது அப்படின்னு பார்த்துன்னு இருந்தேன். ஃபஸ்ட்டு அப்பமா எங்கள் அண்ணாவோட டேடிக்கு சொன்னேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு எல்னி பிரிலேருந்து ஏறி இருந்து பேண்ட் டைட்டாக இருக்குது என்னால் முடியாது பேண்ட்டு கிழிஞ்சிடும் சொல்லிட்டு அப்புறமா பாதியில் இறங்கிட்டு இருந்து. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஸ்டார்ட். க்ளோஸ் அப். புரியுதா? ஓ ஜெய்
குதிக்கணும் மேன், உள்ளே போயிட்டு 2 செகண்ட் தான் தாக்கு பிடிக்கணும். ஹாய் மச்சிஸ், இங்கே பார்த்தீங்களா நான் போய் தண்ணி ஊற்றின்னு வர கேப்பில் எல்னி பிடிச்சிட்டு வந்துட்டு எடுத்து போயிட்டு இது ஒன்றும் இல்லை அப்படிக்கா ஒன்றும் 4 இது வாங்க ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு வீட்டுக்கு போகலாம். ஓகே, ஊருக்கு வந்தால் இதுதான் மஜா, பசங்க கூட வந்தால் இன்னும் மஜா. இந்த மாதிரி எங்கன்னா வேறு தோட்டத்துக்கு போயிட்டு எதனா இருந்துச்சுன்னா பிச்சு சாப்பிட்னு செம்மையாக என்ஜாய் பண்ணின்னு ஊராமட்ட மரத்தை பிச்சு இது எங்களுக்கு தான் மரம் இங்கே இருக்கிறது. ஆனால் அங்கே ஏறதுக்கு அவ்வளோ சொல்லிட்டு அப்படிக்கா ஒரு மரம் சின்ன மரம் இருந்துச்சு, அங்கே போயிட்டு பிச்சு சாப்பிடுங்க. ಏನೋ ಕಂದಲೇ ಏನೋ 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 ಏನ್ ಸ್ಮಾರ್ಟ್ ಆಗಿದೆಯಲ್ಲ பாருங்க. பேஜராச்சுன்னா அந்த வீடியோ நம்ம வெட்டின எல்லாம் சாப்பிட்டு வீட்டாண்ட பொருள் தான் போயின்னு இருக்கோம். அதோ அங்கே தெரிதா மரம் உங்களுக்கு, அந்த மரத்தில் தான் எல்லாம் வெட்டிருந்து. அப்படியே வாங்க முன்னால் போகலாம். இப்போ வீடு அங்கே தெரிஞ்சு உங்களுக்கு முன்னாடி காமிடுவாங்க. வீடு அங்கே போயிட்டு அப்படியே என்னடாச்சு என்ன போட்டு அடிக்குது இந்த மாதிரி தான் கூட இருக்கும். அப்பப்போ சைக்கிள் இறங்கும். இவன் போவான் ஜாரி கால் ஜெரி கீழே விண்டான் பாட்டி போன நான் தலைமை நீ அச்சுருக்காடா வீண் நான் கீழே அவன் ஆய் வச்சு லாஸ்ட் வழியில் நம்ம பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. அப்படிக்கா நாங்கள் நேற்று நைட் வந்தோம். இந்த காற்றுல வந்துடுறாங்க. ஓகே, இப்போ ஃபைனலி நம்ம பேட்ச் எல்லாம் ஒன்றாயிடுச்சுப்பா. இப்போ நான் குதிக்கிறப்ப யாருமே வரல. நான் துணியெல்லாம் மாற்றி நன்றி இங்கே வந்து பிடிச்சிருக்காங்க. நாளைக்கு எல்லாருமே சரி. எங்கடா இது பாம்பு கண்ணுக்கு தெரிய மாட்டேது. உந்த கீழே குச்சி பார்த்துட்டு பாம்பு கிம்புன்றியாண்ணா அகவா இருக்கிற மக்கள் மேலே பார்த்துன்னு. நம்ம எங்கே போயின்னு இருக்கோண்ணா சும்மா ஜாலியாக வரோம் டீ கடைக்கு. ஏன்டா அதுக்கு எப்பவுமே பின்னாடியே போராடினா முன்னாடி போய்ட்டு கடை பார்ப்பாங்க. அப்போ நான் பின்னாடி போய்ட்டு பீஸ் வீடியோ பண்ண முடியாது, சும்மா ஃபன் பண்ணேன். ஓகே, நம்ம கஷ்டம் வெளியே வாங்க இப்போ சும்மா போயிட்டு ஒரு டீ குடிச்சாலாம் போயின்னு இருக்கோம். 2 டீ அப்புறம் டீ குடிச்சிட்டு அங்கே போயிட்டு இப்போ இங்கேருந்து நம்ம சௌட்ரிக்கு கிளம்பலாம். வாங்க. எப்படி இருக்குது சௌட்ரி? இதுதான் நம்ம சௌட்ரி. பார்த்தீங்களா மாப்பிள்ளை பொண்ணு பார்த்தா சின்ன பசங்க மாதிரி இருக்காங்க. என் ஃப்ரெண்டும் தம்பி கல்யாணம் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கோல் வச்சுருக்காங்க. நம்ம தம்பி கல்யாணம் இங்கே எப்போப்பா கல்யாணம் அப்படின்ட்டு. ஹாய் மச்சிஸ், வெல்கம் பேக் டு மொட்டை மாடி பார்ட்டி. மக்கள்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஹாய் மச்சிஸ், அங்கே பார்த்தீங்களா மாப்பிள்ளை, அப்புறம் அங்கே கை காமிச்சுக்கிறது மாப்பிள்ளையா. இப்போ அப்படிக்கா நின்று இருக்காங்க ஒரு மாப்பிள்ளையோட தம்பி காமிக்கிறாருங்க உங்களுக்கு. இப்போ ஜூம் கம்மி அது மாப்பிள்ளையோட தம்பி, மாப்பிள்ளையோட அண்ணா என் ஃப்ரெண்டு அவனை காமிக்கிறாருங்க. அப்புறம் அப்புறமா எல்லோரும் வெளியே போய்ட்டு அங்கே பூஜைலாம் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எல்லாம் வெளியே பண்ணாங்களா. சரி நம்மளும் ஒரு பீட் வெளியே போய்ட்டு வரலாமே சொல்லிவிட்டு நாங்களும் எல்லாம் வெளியே வந்தோம். அங்கே பாருங்கள், ஆஹா பா 2 பேர் பார்த்தியா லுக்கு குத்து முன்னே வாஷ் இல்லாத அப்படின்னு பார்த்துருந்தது கரெக்டாக. மாப்பிள்ளையை பொண்ணு பார்த்துருந்தேன், பொண்ணு ஃபுல்லு குஷி. ஐயோயோ, அப்புறம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிலாம் சொல்லிட்டு போயிட்டு 4 கிலோமீட்டர் நடந்து பண்ணிக்கிறோம். வண்டியே இல்லை, லாஸ்ட்டில் ட்ராப் கேட்டுன்னு லொக்கேஷனை ரீச் பண்ணி அங்கேருந்து எல்லாமே எடுத்துக்கின்னு ஆட்டோ பிடிச்சின்னு ஆட்டோக்காரனை 100 ரூபா கொடுத்து லாஸ்ட்டில் சோட்டுக்கு வந்து இறங்கணும். எங்கடா இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்காம போய்ட்டு நினச்சின்னு பயந்துன்னு எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கிடச்சிச்சுப்பான். ஓகே வாங்க இப்போ நம்ம சௌத்ரி கிட்டே போகலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நம்மளுக்கோசரம் தான் வெயிட்டே பண்ணின்னு இருக்காங்க அங்கே. அப்புறம் வாங்கின்னு வந்த கிஃப்ட் அங்கே கொடுத்துட்டு இதோ மாப்பிள்ளையோட அண்ணா ஃப்ரெண்டு சொன்னல அங்கே நின்று காப்பாருங்க ஒயிட் கலர் ஷர்ட்டு, அவன் தான் அண்ணா. அவனுக்கு இவங்களாம் நம்ம கேங் பசங்க, ஏஜே விஜே பாய்ஸ். ஓகே மச்சிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்றைக்கி வந்துச்சு இல்லையா, லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு இன்னும் ஒரு நாளைக்கு இல்லை நாளைக்கு இன்றைக்கி வரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம vlog-ஓட லாஸ்ட் நாள் செம்மையாக பண்ணலாம். ஓகே.